வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்கிறதுக்கு. அண்ட் இவங்க எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பகுதியாக உழைச்சிருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது ட்ரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையாக பதிவு செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட விட்டுடுறேன். முதல்ல நன்றி ஞானவேல் சார், ரஞ்சித் சார், விக்ரம் சார் என்னை இந்த படத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டதுக்கு. இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். என் வாய்ப்பை நான் என் பெஸ்ட்டாக நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள், தாண்டவம்க்கு அப்புறம் ஐ ஒர்க் வித் விக்ரம் சார் ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ எல்லாமே ஒரு நல்ல படங்கள். நம்ம ஏல் விஜய் இருக்கார். ஸோ அவர் தான் தெய்வ திருமகளை ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டார் விக்ரம் சாரோட. ஸோ ஒரு ஐகானிக்கான ஏதோ ஒரு காம்பினேஷனாக தெய்வ திருமகளுக்கு அப்புறம் கண்டிப்பாக அமையும் நான் நம்புகிறேன். ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இது அவருடைய மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ஃபிலிம். இது எங்கள் எல்லாரையுமே தாண்டி ஒரு பெரிய ஒரு படமாக இருக்குது. அதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி ரஞ்சித் சார். அப்புறம் ஞானவேல் சார் நிறைய படங்கள் நான் அவரோட பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் ஒரு கோல்டாக அமையும் சார். உங்களுக்கு இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டாப்பில் கொண்டு போவோம் நான் வேண்டிக்கிறேன். இவங்க எல்லாரோடைய உழைப்பில் நானும் இருக்கிறதுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஜிவி. நீங்கள் ப்ளீஸ் ஸ்டேஜில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முழுமையாக படத்தை பார்த்த முதல் நபர். ஸோ படம் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. டே ஒன்லேருந்து இந்த படம் மேலே எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்குது. சில படங்களில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ 1001 எனக்கு கிடச்சிது, மதராசப்பட்டினமில் கிடச்சிது. அது மாதிரி வெயில், அந்த மாதிரி சில படங்கள் அமையும். அசூரன், அந்த மாதிரி ஐ ஃபீல் தங்கலான் எனக்கு அப்படி ஒரு படமாக இருக்கும். எங்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அண்ட் உங்களோட இசையில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். பட் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஏறி ஒரு 2 லைனாவது எங்களுக்காக ப்ளீஸ் உங்கள் ஃபேன்ஸ்க்காக பாடுங்க. அந்த பாட்டில் நான் முதல்ல 2 லைன் தான் பாடியிருக்கேன். அதுதான் திருப்பி திருப்பி வரும். அதை நான் பாடுறேன். லானே தங்கலானே வெல்லுவானே ஆதியோனே, லானே தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே. தேங்க்யூ ஸோ மச். இதோடு சேர்ந்து உங்களோட முன்னிலையில் உங்களுக்காக பாடல்களை எழுதின அந்த பாடல் ஆசிரியர்களையும் இந்த மேடைக்கு நாங்கள் கூப்பிட்டுடுறோம். I would like to thank all of them. Arivu brother, Umadevi ma'am, so whoever has been part of it, my musicians, my sound engineers, my programmers, எல்லாருக்குமே நன்றி. அவங்களோட உழைப்பும் கலந்துருக்கு. அதில் நானும் ஒருத்தராக உழைச்சிருக்கேன். தேங்க்யூ. கேன் வி ப்ளீஸ் கால் them on stage? பாடலாசிரியர்கள் உமாதேவி, அறிவு, மௌனம் யாத்ரிகன். இந்த மேடையில் முதல்ல ஜிவி சாரோட நின்றுட்டு இருக்கிறது. கேப்டன் மில்லருக்கு அப்புறம் இந்த மேடையில் நான் நின்றுட்டுருக்கிறேன். சியான் சார் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான். சேது படத்தில் இருந்து மதராசப்பட்டினம், தெய்வ திருமகள், பிதாமகன் எல்லாமே என்னோடய ஃபேவரட். சார் இருக்கார், விஜய் சார் இருக்கார். தாண்டவம், தெய்வ திருமகளை கொடுத்த சார், வணக்கம் சார். ரஞ்சித் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நான் கிடையாது சார். மெட்ராஸ் திரைப்படத்தில் நானே பாடல் தான் என்னோடய முதல் பாடல். ஸ்டுடியோ கிரீனோட 10வது வருஷமாக தங்கலானில் இன்றைக்கி நான் மினிக்கி பாடலோடு நின்றுட்டுருக்கிறேன். இந்த திரைப்படத்தில் நான் 2 பாடல்கள் பண்ணியிருக்கேன். 2மே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா என்னோட ரஞ்சித் சாரோட நான் ஒர்க் பண்ண படங்களில் எல்லாமே ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாடல்களாக தான் நான் பண்ணியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா மாயாநதியாக இருக்கட்டும், கண்ணம்மாவாக இருக்கட்டும், வீரதுரந்தரா, நட்சத்திரம் நகரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே. ஆனால் ஒரு துள்ளல் ஓசையோடு இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னா அது மினிக்கி தான். மினிக்கியோடு சேர்த்து அறுவடை பாடல் ஒன்றும் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட இப்படி ஒரு வரிகள் இருக்கும், இப்படி ஒரு சிச்சுவேஷனை சொல்லும்போதே உண்மையிலேயே நான் என்ன கேட்டு வியந்தனோ நீங்கள் படம் பார்க்கும்போது நிச்சயமாக அதை கேட்டு வியப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீலமில் தொடர்ந்து படங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு ப்ரொடியூசராக அடுத்தடுத்த படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார்.
ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சார், நேகா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். பார்வதி மேம், ஒரு நீரை வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம பார்க்குறோமோ அதுவாகவே வந்து அந்த நீரோட தன்மை வந்து இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. மாளவிகாவோட இன்டர்வியூ கூட பார்த்தேன். அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே, பசுபதி அண்ணன் எல்லாருமே வந்து மிக கடினமாக தான் வந்து உழைச்சிருக்கிறீங்க அப்படின்றத படம் பார்க்கும்போதும் சரி, உங்களோட இன்டர்வியூஸ்லேயும் சரி பார்க்கும்போது ரொம்ப நிச்சயமாக வந்து அதுக்கான பலனை வந்து அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். சாண்டி மாஸ்டர் இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சூப்பராக இருந்தது பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே, டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஒரு நிறுவனம், மிகப்பெரிய ஒரு ஹீரோ, மிகப்பெரிய ஒரு டைரக்டர், ரொம்ப தூரமாக நின்று பார்த்த இந்த பெரிய ஆளுமைகளோடு நானும் இந்த படத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்துக்கு எனக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த சந்தோஷத்துக்கு கோடியெல்லாம் ஒரு எல்லையே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக என்னை உணர வைத்த இந்த தருணத்தை கொடுத்த இயக்குனர் தொடர்பா ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. 2006 அப்படின்னு நினைக்கிறேன், என்னுடைய முதல் புத்தகம் போட்டுட்டு பாலிமந்திர சாரை போயிட்டு நான் வந்து பார்க்குறேன். என்னை உங்கள்கிட்ட சேர்த்துங்க சார் அப்படின்ட்டு. நான் பார்த்த முதல் சினிமா வாத்தியார். எனக்கு வயசாகிடுச்சுப்பா, உனக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு வயசு இல்லை அப்படின்னு என்னை சொல்லிட்டாரு. நான் அதோடு போயிட்டு நான் ஒரு வாத்தியாராக மாட்டேன். அதுக்கப்புறம் 2022 என்னை திரும்பவும் ஒரு வாத்தியார் கூப்பிட்டாரு. அவர் தான் ரஞ்சித். இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். எனக்கு ஒரு மொழி இருக்குது என் கவிதைக்கு. அந்த மொழியை அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை எனக்கு கொடுத்தவர் தொடர்பா ரஞ்சித். எனக்கு அந்த மொழியை இவ்வளோ நேசித்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவருக்கு என்னுடைய நன்றியை நான் எப்போதும் தெரிவிப்பேன். என்னுடைய முதல் மேடை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் எப்போதுமே ரொம்ப கூட்டத்தில் நின்று பார்த்துட்டு இப்போ திடீர்னு ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் மேடையில் நின்று பேசுகிறதுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த பாடலுக்கான 2 பாடல் எழுதியிருக்கிறேன். இந்த 2 பாடலுக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கும், ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் வருவதற்கு அதுக்கான இசையை கோர்த்திருக்கக்கூடிய ஜிவி சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக எனக்கான ஒரு வெளிச்சத்தை இவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வெளிச்சத்தில் தொடர்ந்து நான் இன்னும் நிறைய சாதிச்சு இவங்களுக்கு என்னுடைய நன்றியை திருப்பி செலுத்துவேன் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. வருணம் வலுவுடையும் நம் தருணம் அது விரையும் உன் வருணம் வலுவுடையும் நம் தருணம் அது விரையும் மண் சனமும் தலை நிமிரும் நம் பறையெங்கிலும் அறையும். வருணம் வலுவுடையும் நம் தருணம் அது விரையும் மண் சனமும் தலை நிமிரும் உன் பறையெங்கிலும் அறையும். செல் போரிடு மொத்தம் மாறிட வெல் வாலிடு வஞ்சம் சீவிட சொல் யாரன அண்டம் கூறிட நில் 1000 வேங்கை நாம் என தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே லானே தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே லானே தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப 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 மகிழ்ச்சி. இயக்குனர் அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய முதல் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, லவ் யூ. ரஞ்சித் அண்ணனுடைய படங்கள் வந்து எனக்கு பர்சனலாக என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் நின்றாமல் என்னை இன்னொரு மனிதனாக மாற்றிக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து என்னுடைய கிளாஸில், என்னுடைய வீட்டில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சர்க்கிளில் இருந்து, என்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்காத ஒரு சமூக பாடத்தை ரஞ்சித் அண்ணன் வந்து தன்னுடைய படங்கள் மூலமாக எனக்கு எடுத்திருக்காரு. அந்த பாடம் தான் என்னை வந்து நம்பிக்கையோடு இருக்க செய்யுது. என்னுடைய கல்வி தாண்டி
மெட்ராஸ் படத்தில் சொல்கிற மாதிரி சமூக கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சமூக கல்வியை நமக்கு உலகத்தரமான சினிமாவாய் தந்து கொண்டிருக்கிற வாத்தியார் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு படமும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தளத்தை எனக்கு வந்து ஓப்பன் பண்ணும். தங்களான் இந்த மண்ணின் உழைக்கும் மக்களின் பூர்வகுடிகளின் வரலாற்றை பேச போகிற ஒரு படம். இந்த திரைப்படத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஜிவி சாருடைய இசையில் நிறைய திரைப்படங்கள் நான் வந்து அவரோட அடிக்கடி சந்தித்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவருடைய பாடல்கள், அவருடைய இசை தாண்டி அவர் பாட்டை அப்ரோச் பண்ணுற விதமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி வருவார், டக் டக் டக்குன்னு ஒரு பாட்டை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். ஆனால் அதை நம்ம காலத்துக்கும் கேட்டுனே இருப்போம். ஸோ இட்ஸ் அ மேஜிக் சார். உங்களுடைய இசையோட நான் இந்த ஸ்டுடியோவுக்கு வந்து ரஞ்சித் அண்ணனோடையும் உங்களோடையும் ஜாம் பண்ணது தான் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன். அது வந்து எந்த மியூசிக் கிளாஸ்லையுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஞ்சித் அண்ணன் ஒரு பாட்டை அப்ரோச் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஏன்னா மியூசிக் வந்து ரஞ்சித் அண்ணன் ஒரு பெரிய மியூசிக் லவர், எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படத்துக்கு பாட்டு எழுதுனா அவர்கிட்ட ஓகே வாங்கணும், அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஆனால் நான் வந்து அதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுக்கும்போதே எந்த கரெக்ஷனும் வாங்கிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக போவேன். அந்த எளிமையை வந்து அவர் தேடிகிட்டே இருப்பார். என்னை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நான் கொண்டு போனேன். ஸோ ஜிவி சாரும் ரஞ்சித் அண்ணனும் சேர்ந்து நாங்கள் 3 பேர் இந்த பாட்டை உருவாக்கின மொமெண்ட்டு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு விக்ரம் சார் அவர்களுடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய ஆக்டிங். அண்டு உங்கள் விக்ரம் சாரும் நீங்களும் சேர்ந்து தெய்வ திருமகள், தாண்டவம், இந்த 2 ஆல்பமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 2 ஆல்பத்தில் இருக்கிற சாங்ஸும் எனக்கு அவ்வளோ காலேஜ் டைமில் மனப்பாடமாக நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட காம்போவில் நான் ஒர்க் பண்ணது. தங்கலான் படக்குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தங்கலான் வரலாற்றை பேசும், வரலாறு தங்கலானை எப்போதும் பேசும் பேசும் பேசும். ரஞ்சித் அண்ணா, நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கேண்ணா. நீங்கள் ஜெயித்து கொண்டிருப்பது நம்ம அனைவருக்குமான வெற்றி. ஜெய்வீம். நன்றிண்ணா. நன்றி.